ஹாய் மக்கள்ஸ், வாங்க மதுரை ஸ்பெஷல் கருப்பட்டி பன் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 பன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிருங்க. வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு 6 முந்திரியை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாதாம் தோலை உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நெய்யில் ஆட் பண்ணிடுங்க. பாதாமும் முந்திரியும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே வானலில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பன்னை ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துருங்க. இந்த மாதிரி ரஸ்க் மாதிரி வரும். அப்போது 1 கப் மில்க் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதிச்சு லைட்டாக திக்காகி வரப்போ 1/2 கப் பனவெல்லத்தை காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டினிங்கன்னா அல்வா கொஞ்சம் கெட்டியாகி வரும். அப்போது வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா 2 மினிட்ஸில் அல்வா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரும். திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கீ ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அல்வாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா கிடைக்கும், டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் நெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஈஸியான கல்யாண வீட்டு சுவையில் கருப்பட்டி பன் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.